யார் யார் பேர்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கு அப்படின்றது ஜீசஸ் வந்தாச்சு. நம்ம ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆள் யாருப்பா? வீட்டுக்கு போகும் விவசாயம் பண்ணிருக்கியா? பண்ணதில்ல கீழே உழைச்சி போய் விவசாயம் பண்ணிருக்கியா? பண்ணதில்லை. ஃபெல்லோஷிப்லேயே இருந்திருக்கியா? அது நீ எல்லாம் பண்ண என்ன தைரியத்தில் மேலே வந்து அந்தளவுக்கு வரப்படாதீங்க. சர்ச்சில் இருந்து உரங்கெல்லாம் செய்ய எப்படி என்ன இதுக்கெல்லாம் மேலே வந்த யார் பாரு உன் பேர் என்ன? போவாஸ். போவாஸ் நீங்க எந்த பேரும் இல்லப்பா. உலகத்துக்கு வந்து பேர் வந்து ஜெபமணி. ஜெபமணி. ஜெபமணியும் இல்லப்பா. சாரி உபவாசம். உபவாசம். உபவாசமணியும் இல்லப்பா. அது எப்படி என்ன இருக்கும்? நான் உபவாசத்தில் குறை வச்சிருக்கேனா இல்லை பிரயாணத்தில் குறை வச்சிருக்கேனா கொடுக்குறதுல குறை வச்சிருக்கேனா எப்படிலாம் இல்லாமல் போகும்? என்ன பித்திராட்டம் பண்ணுது ஐயே ஏசப்பா இவர் சொல்றதெல்லாம் உண்மை. இவரு பிரேயர் பண்ணியிருக்காரு. பிரேயர் பண்ணது யாருக்காண்டி பிரேயர் பண்ணியிருக்காருன்னா அவருக்காண்டி பிரேயர் பண்ணியிருக்காரு. அவரு பார்க்கணுன்றதுக்காக மக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க நான் நல்லா பிரேயர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பிரேயர் பண்ணியிருக்காரு. மற்றபடி அவரோட சொந்தத்துக்காகவோ தெய்வத்துக்காகவோ எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. அதனால இவர் வந்து பரலோகத்துக்கு போறதுக்கு தகுதியானவர் ஒரு இல்லை. இங்கதான் போகணும். இந்த ஒருத்தர் வருவாங்க அவங்களை கூட்டிருப்போம். அடுத்து யாருப்பா? உங்க பேர் என்ன? நிறைய ஏழைகளுக்கு உதவியெல்லாம் செய்யும். சர்ச்சில் நிறைய தர்ம பாதையெல்லாம் என் பேர் கண்டிப்பாக நல்ல தம்பி. நல்ல தம்பின்ற பேரு புத்தகத்துல இல்லப்பா. அதே எப்படி இல்லை வரும்? இவனை எனக்கு தெரியும். இவர் வந்து ஏழைகளுக்கு உதவிருக்காங்க, தசமபாகம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் நீங்க வந்து இவர் ஆசீர்வதிச்சு இவருக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க. ஆனா அதை வச்சு இவர் லஞ்சம் வாங்கி அதுல வந்து காசு சேமிச்சு அதுல வந்து உங்களுக்கு வந்து தசமபாகம் கொடுத்தத பெருமையா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் வந்து பரலோகத்துக்கு வந்து அளவே பண்ணக்கூடாது. அதனால நீங்க திரும்பி போயிட்டு சரி நான் இவரை நான் பாத்துக்கிறேன். இந்தாயா உன் பேர் என்ன? என் பேரு ஜெபகுமார். ஜெபகுமார். ஜெபகுமார் பேர் இல்லப்பா. நல்லா பாருங்க. என்னதான் பார்த்தாலும் உன் பேர் இங்க இருக்காது. எவ்வளோ ஆக்சன் தானே. எவ்வளோ பிரேயர் பண்ணுவேன், எவ்வளோ உபவாசம் நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குறை என் பக்கத்து வீட்டுக்காரர் கோபால் பேர் இருக்காங்க. இல்ல கோபால் பேரும் இல்ல. எனக்கு அவனுக்கும் வாழ்க்கை இருக்கு. நரகத்தில் வச்சு முடிச்சிருக்கேன். அடுத்து யாரு? உங்க பேர்? கிரேஸ். உங்க பேர் இந்த புத்தகத்துல இருக்கு. நீங்க உலகத்துல வாழும்போது தேவனுக்கு பயந்து அவருடைய சாட்சிகளை அவருடைய வாக்கு கைப்பற்றி உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தீங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன தேவன் அவருடைய ராஜ்யத்துல வாழ்வதற்கு அழைக்கிறாங்க. நீங்க போகணும். அடுத்து யாருமா? ஜாய். உங்க பேர் இந்த புத்தகத்துல இல்ல. எந்த பாவத்தையும் பண்ணதில்லை. ஏன் என்னுடைய பேர் இல்லாதல? உங்க பேர் எழுதி இருக்கு. ஆனா உங்க பேர் கிறுக்கப்பட்டிருக்கு. ஏன் கிறுக்கப்பட்டிருக்கு என்னோட பேரு? அந்த பதிலை என்னால இப்ப எங்களால சொல்ல முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிருங்க. உங்களுக்கே புரியும். இந்த பக்கம் உங்க பேர் என்ன? கண்ணம்மா. உங்க பேரு இந்த ஜீவ புஸ்தகத்துல இல்லையே. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் வந்து ஜீசஸ் அப்படி கேட்ட
கேட்டதே கிடையாது. நான் எங்க ஓனர் அம்மா வீட்டுல கேட்டிருக்கேன் அந்த பேரை, அதை பத்தி பார்த்திருக்கேன். ஐயோ இவங்க தான் என்னோட ஓனர் அம்மா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் இப்போ இந்த இடத்துல வந்து நின்றுக்க மாட்டேன்ல. உங்க பேர் என்ன? தேவி. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ரட்சிப்பா அப்படின்னு என்ன? ஜீசஸை பத்தி எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப தெரியும். அவளே என்கிட்ட எதுவுமே சொன்னதில்ல. அது என்னோட ஃப்ரெண்டு. இப்போ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொன்னதில்லையே. இல்லைங்க, உங்க பேர் தீவ புஸ்தகத்துல இல்ல. இவங்களும் பரலோகத்துக்கு போக முடியாது. இவங்க எழுதிட்டு போங்க. அவளை விட்டுருங்க. அவளுக்கு ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, ஆண்டவர் பத்தி எதுவுமே தெரியாது. அவளை விட்டுருங்க. நான் தான் அவளுக்கு எதுவுமே சொல்லல. பாத்தியா, இப்போ உனக்கு புரியுதா? இதனாலதான் நான் உன வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்தோம். நீ வந்து சொல்லக்கூடிய உனக்கு அபிஷேகம் இருக்குது, ரட்சிக்கப்பட்டிருக்க, மனம் திரும்பி இருக்க, எல்லாமே இருக்கும் போதும் நீ சொல்ல வேண்டிய நேரத்துல உன் வாயை மூடிட்டு இருந்த. இப்போ உன்னால சொல்ல முடியும், பட் உன்னால சொல்ல முடியாத சுச்சுவேஷன்ல இருக்க. இப்போ அவளும் உன்னால நரகத்துக்கு போயிட்டா. இதனாலதான் வந்து உன்னோட பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டது. கிறுக்கி போட்ட காரணம் இப்போ உனக்கு புரிஞ்சுட்டா. இப்போ நீ ரசிக்கப்பட்டாலும் சரி, இது பண்ணாலும் சரி, சுவிசேஷம் சொல்ல வேண்டிய நேரத்துல சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் சொல்லும் போது எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லியே ஆகணும். அதை நீ விட்டதுனாலதான் நீ என்னதான் உண்மையா இருந்தாலும் பாவம் செய்யாம இருந்தாலும் இப்போ வந்து உன் பேர் வந்து சிவபுத்தகத்துல வந்து கிறுக்கி போட்டது. அவங்க 2 பேரும் நரகத்துக்கு போக வேண்டிய காரணமும் இதனாலதான். ஒன்னாலையும் இப்ப பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லுங்க, முடிஞ்ச அளவுக்கு பெற்றோருக்கு சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஆண்டவரை பத்தி எல்லாருக்கிட்டையுமே சொல்லுங்க.